ஸோ, இப்போ ரீசென்ட்டா வந்து என்ன கான்டாக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன என்கொயரி பண்றாங்க அப்டின்னா, இப்ப இந்த மாரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸோ, இல்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸோ வந்து இட் இஸ் டூ ஃபார் ஃப்ரம் தியர் ஹோம் கண்ட்ரி. ஸோ, அப்படி இல்லாம நான் அப்ராட் எஜுகேஷன் பண்ணணும். பட் ஸ்டில் வந்து அந்த கண்ட்ரி என் ஹோம் கண்ட்ரிக்கு நியர்பையா இருக்கணும் அப்டின்ட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ, இப்படி பார்க்கும்போது நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ்லயே வந்து நெறைய கண்ட்ரீஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதில என்ன மாரி கண்ட்ரீஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து சிங்கப்பூர் தான் இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் சிங்கப்பூர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் 2மே வந்து சிங்கப்பூரில் டு த மேக்ஸிமம் ஹையாக இருக்குது வென் கம்பேர் டு அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ். ஸோ அது நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரியாகவும் இருக்கும். பிகாஸ் வி ஆல்ரெடி நோ தட் தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் சிங்கப்பூர். ஸோ இப்படிங்கும்போது நமக்கு கம்யூனிகேஷன் பேரியர்ஸுமே நமக்கு இருக்காது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எம்என்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸுமே வந்து சிங்கப்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் தேர் டிகிரி அவங்க பார்ட் டைம் ஜாப்க்கோ இல்லை அவங்க ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குமே வந்து அவங்களுக்கு ஹைலி பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து நமக்கு லிவிங் காஸ்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே வந்து நமக்கு சிங்கப்பூரில் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து சிங்கப்பூர் சூஸ் பண்ணுறதுக்கான மேஜர் ரீசன்ஸாக இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் வந்து என்ன மாதிரி கோர்சஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங் வந்து பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, சிங்கப்பூர் வந்து ஒரு டாப் குளோபல் பிஸ்னஸ் பவர் ஹவுஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் மேஜர் எம்என்சிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸுமே வந்து சிங்கப்பூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இன் திஸ் கேஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பிளேஸ்மெண்ட்ஸாக இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கான ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லேயே என்னது ஸ்பெஷலைசேஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ கோ வித் ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே உங்களுக்கு தியோரிட்டிக்கல் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் பிளேடாக தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் பேஸ்ட் லேர்னிங் இருக்கும்போது நீங்கள் ஜாப் கெட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இன்டர்ன்ஷிப்புமே யூ கேன் அவைல் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ். பிகாஸ் யூனிவர்சிட்டி வந்து கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸோடு தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பேஸ்ட் ஸ்டடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வில் ஹேவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இப்போ சிங்கப்பூர் வந்து ஸ்மார்ட் நேஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து ஹைலி ரேப்பிட்லி வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன் திஸ் கேஸ் வந்து அந்த நேஷன் ஃபுல்லாகவே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா இந்த மாதிரி ஃபீல்ட்ஸுக்கு வந்து ஹை ஸ்கோப் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே வந்து டெக் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் டிகிரி லைக் டாப் டெக் ஜெயின்ஸ் மாதிரி கூகுள், மெட்டா அண்ட் எஃபி எல்லாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு அங்கே இருக்கிறதால ஸோ வில் ஹேவ் வாஸ்ட் கரியர் ஆப்ஷன்ஸ் இன் சிங்கப்பூர். ஸோ த நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபீல்ட் தான். ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. லைக் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மாதிரி வேரியஸ் ஸ்கோப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹைலி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் பிளானிங், சஸ்டைனபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் ஹையாக டிமாண்ட் பண்ணிட்டு அதுக்கான ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்க்காக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன் திஸ் கேஸ் வந்து நீங்கள் ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஜென்ரலி வந்து யூனிவர்சிட்டியில் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரட்டிக்கல் பேஸ்டு டீச்சிங் இருக்கிறதால நீங்கள் அந்த ஸ்டடியை முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக சிங்கப்பூரில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, த ஃபோர்த் கோர்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட். ஸோ சிங்கப்பூர் வந்து ஏஷியாவோட டாப் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கேரியர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வைடராக அவைலபிள் இருக்கும். ஸோ சிங்கப்பூர் எக்கனாமியோட மேஜர் பார்ட்டே வந்து அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ்லேருந்து லக்ஸுரி ஹோட்டல்ஸ் அண்ட் ஈவெண்ட் பிளானிங், ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஃபார்ம்ஸ் கூட அவங்க டைப் இருக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இவங்க மூலியமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேயே ஒரு மேஜர் யூனிவர்சிட்டிஸாக இருக்கிறது வந்து டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக், ஜேம்ஸ் குக் யூனிவர்சிட்டி, கர்டன் யூனிவர்சிட்டி அண்ட் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அண்ட் என்ஐஎம் மாதிரி உங்களுக்கு வேரியஸ் யூனிவர்சிட்டி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸில் உங்கள் ப்ரொஃபைல் எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும், அட்மிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பிளானிங்கில் இருக்கீங்க. செப்டம்பர் இன்டேக்காக நீங்கள் சிங்கப்பூர் தான் டெஸ்டினேஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்ராட் எஜுகேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கான்டாக்ட் அஸ் அட் வைப்ரேட் ஸ்டடி அப்ராட். வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ. தேங்க்யூ.